من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وما أنفقتم من نفقة أو نذرتم من نذر فإن الله يعلمه وما للظالمين من أنصار صدق الله مولانا العلي العظيم. فقال نبي الله صلى الله عليه وسلم من نذر أن يعصي الله من نذر أن يطع الله فليطعه ومن نذر أن يعصي الله فلا يعصه أو كما قال عليه الصلاة والتسليم. அல்லாஹுவின் நல்லருளும் ஈருலக நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் ஷஃபாஅத்தும் நம் எல்லோரின் மீதும் உண்டாகட்டுமாக. நம் எல்லோரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த சொர்க்கத்திற்கு தகுதியுள்ள மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, சூரத்துல் பக்ரா என்கிற அத்தியாயத்திலே அல்லாஹ் ஒரு இடத்திலே நாம் செய்கிற சில நேர்த்தி கடன்களை குறித்து அல்லாஹ் சொல்கிறான். இறைவனுக்காக வேண்டி நமக்கு நாமே சில வணக்கங்களை கடமையாக்கி கொள்ளக்கூடிய அந்த நذர் என்று சொல்லக்கூடிய நேர்த்தி கடனை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். وَمَا أَنْفَقْتُمْ مِنْ نَفَقَةٍ أَوْ نَذَرْتُمْ مِنْ نَذْرٍ, நீங்கள் என்ன செலவினங்கள் தான தர்மங்கள் நீங்கள் செய்தாலும் அல்லது இறைவனுக்காக வேண்டி நீங்கள் எதை செய்வதாக நேர்ந்து கொண்டாலும் فَإِنَّ اللَّهَ يَعْلَمُهُ, அல்லாஹ் அவைகளையெல்லாம் மிக அறிந்தவனாக இருக்கிறான், அறிந்து வைத்திருக்கிறான். நாம் செய்யும் ஒவ்வொரு வணக்கமும் அது அல்லாஹ்விடத்திலே பதிவு செய்யப்படுகிறது. அதுபோன்று நாம் செய்கிற நேர்த்தி கடன்களையும் நாம் சரியான முறையிலே நாம் அதை நிறைவேற்றுகிறோமா என்பதையும் அல்லாஹ் அதை கவனிப்பதாக இந்த வசனம் நமக்கு எடுத்து எம்புகிறது. கண்ணியமிக்க முஃமினீன்களே, குர்ஆனில் பல இடங்களிலே நாம் பார்க்கிறோம். இதற்கு இம்ரான் என்கிற மனைவி இறைவனுக்காக வேண்டி நேர்ச்சை செய்தார்கள். ரப்பி இன்னி நதர்து லக மாஃபி பத்னி முஹர்ரரா, இறைவா என் வயிற்றில் இருக்கக்கூடிய இந்த கரு, இந்த குழந்தை, இதை நான் இறை இல்லத்திற்காக வேண்டி நான் அர்ப்பணிக்கிறேன் என்று அவர்கள் நேர்ச்சை செய்தார்கள். அதுபோன்று ஹதரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் கூட கருவுற்றிருக்கிற போது அவர்கள் செய்த ஒரு நேர்ச்சையை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். இன்னி நதர்து லிர்ரஹ்மானி சௌமன், இறைவனுக்காக வேண்டி நான் இன்றைக்கு நோன்பு நோற்பதாக நேர்ச்சை செய்திருக்கிறேன் என்று சொல்லுவார்கள். இப்படி இறைவனுக்காக வேண்டி நமக்கு நாமே ஒரு வணக்கத்தை கடமையாக்கி கொள்கிற போது அதை மிகச் சரியான முறையிலே நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு பணிக்கிறது. இன்றைக்கு சமூகத்தில் பார்க்கிறோம், பலரும் நாம் நேர்ச்சை செய்கிறோம், பல நேர்த்தி கடன்களை நாம் வைத்திருக்கிறோம். அந்த நேர்ச்சைகளை எல்லாம் சரியான முறையிலே நாம் நிறைவேற்றுகிறோமா? அதில் எவ்வளவு தூரம் நாம் கவனத்தோடு நடந்து கொள்கிறோம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது குறித்து ஆரம்பத்திலேயே இந்த உம்மத்திற்கு எச்சரித்திருக்கிறார்கள். இறைவன் கடமையாக்காத இது போன்ற ஒரு வணக்கங்களை தனக்கு தாமே கடமையாக்கி கொண்டு அதை சரியான முறையிலே நிறைவேற்றாத ஒரு சமூகம் இந்த உலகத்திலே தோன்றுவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அதுபோன்ற ஒரு பட்டியல்களிலே நாம் இணைந்து விடக்கூடாது, சேர்ந்து விடக்கூடாது. இறைவனுக்காக வேண்டி நாம் செய்கிற எந்த ஒரு வணக்கமும் அது பரிபூர்ணமான முறையிலே நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் அதற்கான தக்க பரிகாரங்களையும் நாம் சேர்த்து நிறைவேற்ற வேண்டியதிருக்கும் என்று ஃபுகஹாக்கள் நமக்கு சொல்லித் தருவதை பார்க்க முடிகிறது. சங்கைக்குரிய முஃமினீன்களே, எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நذர் விஷயத்திலே சொல்லக்கூடிய அந்த நிபந்தனைகளை எல்லாம் ஃபுகஹாக்கள் நமக்கு வரிசைப்படுத்தி சொல்கிறார்கள். ஒன்று, இறைவனுக்காக வேண்டி நாம் செய்ய வேண்டும். நாம் செய்கிற நذர்கள் என்பது வேறு இந்த உலகத்திலே எந்த படைப்பினங்களுக்காக வேண்டியும் அந்த நذர்களை நாம் அமைத்து கொள்ளக்கூடாது என்று சொல்லுவார். மன் நதர அன் யுத்திஇல்லாஹ ஃபல்யுத்திஹு, இறைவனுக்காக வேண்டி யார் கட்டுப்படுவதாக ஒரு இபாதத்தில் வணக்கத்தை நிறைவேற்றுவதாக நேர்ந்து கொள்கிறார்களோ அவர்கள் அதை நிறைவேற்றட்டும். வமன் யஅஸில்லாஹ, அல்லாஹுக்கு மாறு செய்வதாக யார் நேர்ந்து கொள்கிறார்களோ ஃபலா யஅஸிஹி, அவர்கள் மாறு செய்ய வேண்டாம் என்று நமக்கு சொல்லுவார்கள். அருமையான பெருமக்களே, ஆக இது போன்ற விஷயங்களில் இறைவனுக்காக வேண்டி நாம் செய்கிற அந்த நذர்கள் என்பது இருக்கிறதே, அது இறைவனுக்காக வேண்டி என்கிற நோக்கத்தில் நமக்கு இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். இன்னொன்று சொல்லுவார்கள், நம்ம செய்கின்ற இந்த நேர்ச்சைகள் நமக்கு எது செய்வதற்கு நம்மால் சக்தி பெற்றிருக்கிறோமோ
எதை நம்மால் நிறைவேற்றுவதற்கு நம்மால் முடியுமோ அது போன்ற காரியங்களை தான் நேர்ந்து கொள்ள வேண்டும். நம் சக்திக்கு அப்பாற்பட்டு நம் உடலை நமக்கு நாமே வருத்தி கொண்டு செய்கிற செயல்களை, நதிர்களை மார்க்கம் நமக்கு அனுமதிப்பதில்லை. ஹஸரத் உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து முறையிடுவார்கள். இன்ன உஹுத்தி நஸரத் அன் தம்ஷிய இலா பைத்துல்லாஹி ஹாஃபியத்தன், பைத்துல்லாஹ் வரைக்கும், மக்கமா நகர் வரைக்கும் வெறுங்காலோடு செருப்பு அணியாமலேயே நான் நடந்து செல்வேன் என்று என் சகோதரி நேர்ச்சை செய்திருக்கிறார். இந்த நேர்ச்சையை நாம் எப்படி நிறைவேற்றுவது, இதற்கான வழிமுறைகள் என்ன, இது போன்ற நதிர்களை செய்வது கூடுமா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து அந்த முறையிடுவார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இது போன்று தங்களுடைய உடலை வருத்தி கொண்டு செய்கிற நேர்ச்சைகளை அல்லாஹ் விரும்புவதில்லை. அவர்கள் தற்கபு வாகனத்தில் அவர்கள் பயணித்து அவர்கள் செல்லட்டும். இதுபோன்று வெறுங்காலோடு நடந்து இவர்கள் செய்யக்கூடிய இந்த வணக்கத்தை விட்டும் அல்லாஹ் தேவையற்றவனாக இருக்கிறான். எனவே அல்லாஹ் தன் அடியார்களிலே யாரையும் இதுபோன்ற ஒரு சிரமத்திற்கு உள்ளாகுவதை அல்லாஹ் விரும்புவது கிடையாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை பார்க்க முடிகிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, இன்றைக்கு மாற்று சமூகத்தை சார்ந்த பல மக்களை நாம் பார்க்கிறோம் அல்லவா? அவர்கள் நேர்ந்து கொண்டு பல மைல் தூரங்களாக சாலைகளிலே அவர்கள் வீதி வீதியாக செல்வதை நாம் பார்க்க முடிகிறது. நாங்கள் கடவுளுக்காக வேண்டி நேர்ந்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அந்த வணக்க முறைகளை நாம் பார்க்க முடிகிறது. இப்படி ஒரு வருத்தி கொண்டு செய்கிற ஒரு வணக்கத்தை இஸ்லாம் எந்த வகையிலும் அவர் ஆதரிப்பதே கிடையாது. அடியார்களுக்கு ரப்புல் ஆலமீன் பல்வேறு வகையான இலகுவான காரியங்களைத்தான் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறான். எந்த ஒரு சிரமத்தையும் மார்க்கம் நமக்கு உண்டு பண்ணுவதில்லை. அதுபோன்ற ஒரு சிரமத்தை வருத்தி கொள்ளக்கூடிய ஒரு வணக்கத்தை நமக்கு நாமே அதை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது என்பதையும் இதுபோன்ற ஹதீஸ்களின் வாயிலாக நமக்கு தெரிந்து கொள்ள முடிகிறது. சகைக்குரிய பெருமக்களே, அதுபோன்று சொல்லுவார்கள், நாம் செய்கிற அந்த நதிர்கள் நேர்ச்சைகள் என்பது இருக்கிறதே, அது நமக்கு உரிமையான ஒரு பொருளிலே நாம் நேர்ச்சை செய்ய வேண்டும். நமக்கு சொந்தமான, நமக்கு எதிலே உரிமைகள் இருக்கிறதோ அதுபோன்ற ஒரு பொருளிலே நாம் நேர்ச்சை செய்ய வேண்டும். அடுத்தவர்களுடைய பொருளை எடுத்து தர்மம் செய்வது எப்படி அது ஏற்றுக்கொள்ள முடியாதோ அதுபோன்று பிறருக்கு உரிமையாக இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளையும் நாம் அதை கொடுப்பதாகவோ அன்பளிப்பு செய்வதாகவோ நேர்ச்சை செய்வதையும் மார்க்கம் நமக்கு தடை செய்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. சகைக்குரிய பெருமக்களே, ஆக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வருகிற ஒரு செய்தி, இது போன்ற நதிர்களை செய்வதை விட அதிக தான தர்மங்களை நாம் செய்து கொண்டே இருக்கலாம், சதகாக்களை நாம் செய்து கொண்டே இருக்கலாம். நம்மளுடைய காரியங்கள் நல்ல முறையிலே நிறைவேறுவதற்கு, நம்மளுடைய நோக்கங்கள் நல்ல முறையில் அது பூர்த்தியாகுவதற்கு நாம் இறைவனுக்காக வேண்டி இது போன்ற பெரிய பெரிய வணக்கங்களை நேர்ந்து கொள்வதை விட இந்த காரியம் சிறப்பான முறையிலே நடக்க வேண்டும் என்று நீங்கள் சதக்கா செய்து கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணித்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இதுபோன்று பல்வேறு நேர்ச்சைகளை செய்துவிட்டு அது நிறைவேற்ற முடியாமல் காலம் தாழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்கள் தங்களுடைய குடும்ப வகையிலும் கூட, தங்களுடைய பொருளாதார ரீதியிலும், தங்களுடைய ரிஸ்க்கு வகையான எல்லா வகையான கஷ்டங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழல்களை இன்றைக்கு நாம் பார்க்க முடிகிறது. ரப்புல் ஆலமீன் இதுபோன்ற சிரமத்தை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நாம் செய்கிற எல்லா வணக்கமும் இறைவனுக்கு உகந்த அவனுடைய பொருத்தத்தை பெற்ற நல் வணக்கங்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஃபிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.